வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்கள் சூக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. சிறப்பாக தவம் வழிநடத்திய நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துறை நல்க இருக்கும் ஐயா அவர்களுக்கும், பாகிரதி அம்மா அவர்களுக்கும், ஸ்கை நார்வே மனவளக்கலை மன்றத்திற்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த சிந்தனையை துவங்குகிறோம். சீர்திருத்த சிக்கனம், இதுதான் இன்னைக்கு தலைப்பு. சீர்திருத்த சிக்கனம். சிக்கனம் அப்படிங்கிறது மகரிஷி ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டே எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் பெற்றே ஆராய்ந்து எதிர் விளைவை கணித்து கொண்டு மிக்க நலம் உள வழியே செயல்கள் ஆற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. இந்த பாட்டுல ஒரு கூட்டு குடும்பமா இருப்பாங்க. ஒரு பெரியவர் சொல்லுவாங்க, எல்லாரும் தனித்தனியா இருக்கும்போது, தனியா கூட்டு குடும்பம்னா எல்லாரும் அவங்கவுங்க தனி அறையில இருக்கிறாங்க. சமையல் அறை தனியா இருக்கு. வீட்டுல உள்ள பெரியவங்க பேரன் பேத்தி அத்தனை பேரையும் வழிநடத்துறாங்க. ஒவ்வொருத்தரும் அதிகமா செலவு பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் அதிகமான செலவுனா பகட்டா வாழணும், அதாவது நமக்கு கடனை வாங்கி செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபேமிலி. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இந்த பாட்டு பாடுறாங்க. ஸோ நம்ம வரவு 8 தான், ஆனா செலவு எவ்வளவு ஆகுதுங்க? 10. அது அந்த காலத்துல கணக்கு. இன்னைக்கு நாம நிறைய இஎம்ஐ, நிறைய லோன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க நிறைய பேர். நம்ம வாங்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா வாங்கினதை திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அதுலதான் நம்ம யோசிக்கிறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு மறந்து போயிடுறோம். ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன கதை. இன்னைக்கு சமுதாயத்துல நாம எப்படி இருக்கிறோம், என்ன பண்றோம், எது தேவை எது தேவையில்லை, எப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமான ஒரு கதை. இது அந்த காலத்து கதை தான். அரசன் ஒருத்தன் இருக்கான். அவனுடைய சபையில பல பேர் இருக்காங்க. அவங்கள ஒவ்வொருத்தரும் தானே அரசரிடம் மிகுந்த ஈடுபாடு உள்ளவன் அப்படின்னும், அரசனுக்காக உயிரை கூட கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறதாவும் சொல்லி, அதாவது அரசனை ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து வாழ்றாங்க, ஐஸ் வைக்கிறாங்க ஆக்சுவலா. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு நாள் அரசவைக்கு ஒரு துறவி வந்தாங்க. அப்ப அரசன் அவங்க பார்த்து கேட்கிறாங்க, இத்தனை ஈடுபாடு மிக்க அலுவலர்களை பெற்ற அரசன் என்னை போல் வேறு யாரும் இருக்க முடியாது என்றான். அரசன் எல்லாரும் என்ன புகழ்றாங்க, அதனால என்ன மாதிரி யாருமே இருக்க முடியாது, நான் தான் உயர்ந்தவன் சிறந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே துறவி சொல்றாரு, புன்சிரிப்புடன் சொல்றாரு, நீ சொல்றத என்னால நம்ப முடியல, நீ வேணும்னா அதை சோதித்து கொள்ளலாம் அப்படின்னு அரசன் சொல்றாங்க. அதாவது துறவி இதை என்னால் நம்ப முடியல அப்படின்னும் போது அரசன் சொல்றாங்க, நீங்க வேணும்னா சோதிச்சுக்கலாம் அப்படின்னு அரசன் துறவி கிட்ட சொல்றாங்க. சரி அப்படின்னு துறவி சோதனை வைக்கிறாங்க. அரசனின் ஆயுளும் ஆட்சியும் பல்லாண்டுகள் நீடிப்பதற்காக தாம் ஒரு பெரிய வேள்வி செய்ய போவதாகவும், அதற்கு தேவையான பாலுக்காக ஒரு அண்டா வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு குடம் பாலை ஒவ்வொரு அலுவலரும் அந்த அரசவையில, அந்த சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அலுவலரும் இரவில் ஊற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த துறவி சொல்லியிருக்காங்க. அரசன் இதுதானா சோதனை அப்படின்னு ஒரு ஏளனமா ஒரு சிரிப்பு சிரிச்சிருக்காங்க.
அப்போ அரசனுடைய அலுவலர்களை அழைத்து நடக்க போவதை கூறிய போது அவர்கள் எல்லோரும் அந்த சோதனைக்கு நாங்க தயார். சோதனை இல்லை, யோசனை. அவங்களுடைய இந்த யோசனைக்கு நாங்க தயார் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமான சம்மதத்தை சொல்றாங்க. அப்போ நள்ளிரவில் தானே அப்படின்னு எல்லோரும் அந்த அண்டாவின் அருகில் சென்று தங்கள் குடங்கள்ல இருந்ததை அதற்குள்ள ஊத்துனாங்க. மறுநாள் காலையில் பார்த்தபோது அண்டா நிறைய தண்ணீர் தான் இருந்தது. அப்போ உடனே அரசனுக்கு ரொம்ப திடுக்குன்னு ஆயிடுச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எல்லோரும் பாலையே ஊத்துவாங்க அப்படின்னு நினைச்சு, நம்ம மட்டும் தண்ணி ஊத்துனா என்ன, யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தண்ணியவே ஊத்திருக்காங்க. துரதிருஷ்டவசமாக நம்முள் பலருக்கு இதே எண்ணம் தான் இருக்கு. கதையில கண்ட அலுவலர்கள் செய்தது போலவே நாமும் நம்ம பங்கு வேலையை இப்படித்தான், இந்த அந்நியன் படத்துல வரும் பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரும் தன் பங்குக்கு வந்து தன்னுடைய அலட்சிய போக்கு. ஒரு அந்த ஒரு கரண்ட் தண்ணியில பாஸ் ஆகுது, அந்த தண்ணியில அந்த மின் கம்பியை தூக்கி வைக்கிறதுக்கோ ஒரு பாதுகாப்பு இல்லை. அந்த அந்நியன் படத்துல சொல்றேன். அதனால ஒரு உயிர் இழக்குது. இந்த மாதிரி ஒரு சமையல் ரயில் இதுல சமைக்கிறாங்க, அதுல இந்த மாதிரி தவறான நிகழ்வுகள் நிறைய அலட்சிய போக்காக நிறைய நடக்கிறத நாம இன்னைக்கு கண்கூடா பாக்குறோம். இப்ப இந்த இதுக்கும் சீர்திருத்தமும் சிக்கனத்துக்கும் என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இல்லாம எதுவுமே இல்லை. இப்போ இந்த கதையில வந்து என்ன சொல்றாங்கன்னா, துரதிருஷ்டவசமாக நம்மள இந்த மாதிரி வருது இல்லையா, அதுக்கு உலகத்துல வந்து சமத்துவ கருத்து அப்படின்னு ஒண்ணு கண்டிப்பாக இருக்கணும். அதுக்குதான் மகரிஷி வந்து உலக சமுதாய வாழ்க்கை நெறி அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த உலக சமயமாக இருக்கணும், ஓருலக கூட்டாட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த உலகத்துல சமத்துவ கருத்து நிறைஞ்சிருந்தா மட்டும்தான் நான் ஒருவன் மட்டும் கொண்டாடும் தனிச்சலுகை யாருக்கு தெரிய போகிறது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க இல்லையா, அந்த 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 போக்கு. இந்த மாதிரி புரோகிதர்கள், பணக்காரர்கள், கொடுங்கோலர்கள் எல்லாரும் இப்படியே நினைக்கிறாங்க, சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சலுகையும் அதற்கு காரணமாக நம்முள் இருக்கும் ஒவ்வொன்றையும் தூக்கி எறிந்துவிட்டு எல்லா மக்களையும் சமமாக நினைக்கும் ஞானத்தை பெற முயல்வோம் அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய சாராம்சம். இதுதான் மகரிஷியுடைய கருத்தம். ஏன்னா எல்லாரும், அதாவது பிரம்மம் ஒக்கட்டே பரபிரம்மம் ஒக்கட்டே அப்படின்ற மாதிரி பரம்பொருள் தான் எல்லாமாக வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யாருக்காவது நம்ம துன்பம் கொடுப்போமா, இல்ல அலட்சியப்படுத்துவோமா? அந்த மாதிரி எதுவுமே நம்ம கண்டிப்பாக பண்ண மாட்டோம். இந்த இங்கிலீஷ்ல வந்து சிக்கனத்துக்கு பார்க்கும்போது ஆஸ்டரிட்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ப்ராவிடென்ட் எக்கனாமி, பட்ஜெட். நம்ம இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கால்குலேட்டிவா தான் பண்ண வேண்டிய காலகட்டத்துல தள்ளப்பட்டிருக்கோம். பணம் ஒரு பக்கம் நிறைய பேருக்கு நிறைய பணம் வந்துகிட்டு இருக்கு. ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களும் ஏழ்மை நிலையில தான் இருக்காங்க. அப்புறம் இதுல எங்க சீர்திருத்தம் எப்படி வரும்? இதுதான் மகரிஷி அளவு முறைன்னு கொடுத்திருக்காங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம். இந்த 5 மட்டும் நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இது 5 ஃபாலோ பண்ணாலே எல்லாமே நமக்கு வந்துரும். அது பிராக்டிஸ் பண்ண பண்ண வரும். வள்ளலார் அவங்க சொல்லுவாங்க, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்னு. பசித்திரு அப்படின்னா உணவு, பசி, உலக மாயில மயங்கிடாம ஞானம் என்ற பசியோடு கனப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு செகண்டும் ஞானம், அந்த தேடல்ல தான் நாம இருக்கணுமே தவிர, எனக்கு பசிக்குது, எனக்கு டிவியை பார்க்கணும், எனக்கு அதை சாப்பிடணும், இதை பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு பொருள் பசி, பணம் பசி, இந்த மாதிரி நிறைய பசி நிறைய பேருக்கு இருக்கு. இந்த இந்த பசியில இருந்து, இந்த புலன் மயக்கத்துல இருந்து விடுபட்ட ஞான பசி, ஞான தேடல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தனித்திரு அப்படின்னா தனியா எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை. நாம வந்து ஒரு ஜீவ ஆன்மா அப்படின்ற உணர்வோட பற்றற்று, அப்படின்னா டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு அப்படிங்கிறது தான் டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட். அளவு முறையோட இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது தாமரை இலையில இருக்கிற நீர் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கும். அது இப்படியும் போகும் அப்படியும் போகும். அந்த மாதிரி அதுதான் அந்த அளவு முறை. நம்ம குடும்பத்துல இருக்கிறோம், பிள்ளைங்க, கணவர் எல்லாருமே இருக்காங்க.
ஆனா அவங்க கிட்ட நம்மளுடைய கடமை எல்லாமே நம்ம செய்யணும், அன்போட செய்யணும். அதே சமயத்துல நாம விலகியும் இருக்கணும். இப்ப நமக்கு மகரிஷி நிறைய ரொம்ப எளிமையான எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப தலைக்கு தலையணை வச்சுக்கிறோம். நைட்டு வரைக்கும் தான் அது. அதுக்கப்புறம் தூக்கி தனியா வச்சிடுறோம். சுமந்துகிட்டே திரியறதில்ல. சாப்பிடுற வரைக்கும் தான் தட்டுக்கும், சோறுக்கும், நம்ம வயித்துக்கும் உண்டான உறவு. அதுக்கப்புறம் தூக்கி வச்சிடுறோம். அதே மாரி ஒவ்வொரு விஷயமும் எழுதும்போது வரைக்கும் தான் இந்த பேனாவும், நம்ம விரலும், நோட்டும் உறவாடும். அதோட அதுக்கப்புறம் எடுத்து வச்சிட போறோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும். அதுதான் நிகழ்காலத்துல நாம வாழறதுக்கு பழகிக்கணும். அப்ப நமக்கு என்ன தேவை, எது தேவையில்லை அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் அப்படிங்கிறது. மனிதனிடத்துல துல்லிய சமதள சீர்மை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. மகரிஷி கொடுத்திருக்காங்க. துல்லிய சமதள சீர்மை அப்படிங்கிறது ஒரு நியதி. என்னன்னா, பருப்பொருட்களுக்கு மாத்திரம் மாத்திரம் இல்ல, காந்த திவிலைகளான மனித மன செயல் பதிவுகளுக்கும் உண்டு அப்படின்னு. மனித மன செயல் பதிவுகளுக்கும் உண்டு. இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த நம்ம எதெல்லாம் நாம நினைக்கிறோம், பேசுறோம், செய்யறோம் எல்லாத்துக்குமே ஒரு பதிவு உண்டு. அது எந்த அந்த கனத்த அணுக்கள் எல்லாம் மையத்தை நோக்கி ஈர்க்கப்படுற மாதிரி நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அந்த அதுக்கெல்லாம் அழுத்தம் கூடுது அப்படிங்கறதுதான். இயற்கை எனும் இறையாற்றல் எல்லா இடத்துலயும் எல்லா செயல்லையும் பொருட்களையும் அளவோடு முறையோடும் இயங்கி பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய உயிரற்ற உயிருள்ள அனைத்து ஜீவ இனங்களை காப்பதுல அன்பும் கருணையுமா இருக்கு. எந்த ஒரு இம்மி அளவும் பிசகாமல் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனா எங்க நமக்கு பிரச்சனை வருது, துன்பம் வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சியும் சிந்தனையும் பண்ணோம்னா தெரியும். யார் ஒருவர் அந்த ஆற்றலை அலட்சியம் செய்து அதன் இயக்க நியதிகளுக்கு எதிர்ப்பாக செயலாற்றினாலும் அந்த அளவு அவருக்கு வீழ்ச்சியும் துன்பமும் ஏற்படும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அவரது செயல் பதிவுகளுக்கு தக்கவாறு சமுதாயத்தில் பொருத்தமான இடத்தில் அருகிலோ தொலைவிலோ மேலாகவோ கீழாகவே தக்கபடி நிறுத்தி வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கனத்த பொருட்கள் மையத்திலும் லேசான பொருட்கள் விளிம்பிலும் இடத்தை அமைத்துக் கொள்வது போல நல்ல பதிவுகளுடைய கருமையங்கள் அதற்குரிய இடத்திலும் தீய பதிவுகளுடைய கருமையங்கள் அதற்குரிய மற்ற இடத்திலும் அமைகின்றன. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எங்க ப்ராப்ளம் வருது, எங்க சீர்திருத்தம் வேணும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அப்போ ஒவ்வொரு அவரவர் செய்யும் செயல்களின் விளைவுகளே அவரை தக்க இயக்கத்தில் வைக்கின்றதே தவிர மத்தவங்க ஏதேனும் செய்து ஒருவரை உயர்த்துவதோ தாழ்த்துவதோ இல்லை. இந்த லைனும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த இறை நீதியை உணர்ந்து ஒழுகி வாழும் மனிதன் தனது வாழ்வில், அறிவில், சமுதாய மதிப்பில் என்றும் உயர்ந்து கொண்டே இருப்பான். பிரபஞ்ச ஒருங்கிணைந்த பேராற்றல் ஆராய்ந்தறியும் போது மனித மனதிற்கு எவ்வளவோ உண்மை ரகசியங்கள் கிடைக்கும். பஞ்சபூதம், காந்த செறிவு இவற்றுக்கு ஏற்றவாறே பருப்பொருட்கள் அடை துல்லிய சமதளச் சீர்மை போன்றே கொஞ்சமும் இக்கோட்பாடு மாறாமல் எந்த குறையுமின்றி உயிர் வகையும் பெரும் இயற்கை நீதி பஞ்சபுலன் ஐங்கருவி மனம் இயங்கும் விளைவை இப்ப சொன்னதெல்லாம் இந்த பாடலா கொடுத்திருக்காங்க. பாருலகில் உயிர்கள் பெரும் தனிச்சிறப்பு இயற்கை ஐந்து ஒன்றும் ஆன சீர் அறிவுடைய மனிதன் அறிவாட்சி தரமையும் வாழ்க்கை நிலை அது போல் நம்ம எப்படியோ அப்படித்தான் நாம. அப்ப இங்க நாம என்ன முக்கியமா கவனிக்கணும். இன்னும் கால் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. வாழ்க வளமுடன். இப்போ இந்த விழித்திரு அப்படின்றதுக்கு சொல்லவே இல்லையே. தனித்திருன்னா தனியா எங்கேயோ உட்கார்ந்து இருந்து ஜீவா ஆன்மா என்ற உணர்வுடன் பற்றற்று தனிமையில இருக்கணும், பழகணும் அப்படிங்க. விழித்திரு அப்படின்னா மனம் கிளப்பி விடும், தூண்டிவிடும் ஆசை எல்லாம் அப்படியே செய்யாமல் சத் விசாரம் அப்படின்னா சீர்திருத்தி. இதுதான் சீர்திருத்தம். இப்ப இந்த விழித்திரு அதுக்குதான் மகரிஷி தவம் கொடுத்திருக்காங்க, ஆராய்ச்சி கொடுத்திருக்காங்க.
அகத்தாய்வு பயிற்சி கொடுத்துருக்காங்க, நமக்கு காயக்கல்ப பயிற்சி கொடுத்துருக்காங்க, தற்சோதனை, நம்ம உடற்பயிற்சி எல்லாமே வந்து நம்மளுடைய உடல் இயக்கத்துல உள்ள அணுக்கள் எங்கெங்க தாறுமாறா இருக்குதோ அதை ஒரு ஷேப் பண்றாங்க. இதுதான் வந்து நம்மளை வந்து செதுக்கிக் கொள்றது. அப்ப இந்த மாதிரி செதுக்கிக்கும் போது நமக்கு அந்த சீர்திருத்தம் அப்படி வரும். அப்ப இந்த சத்விச்சாரம் செய்து விழிப்புணர்வும் ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். இப்ப நம்ம சம்பளம் வாங்கறதுக்கு முன்னாடி முதல் செலவு, ஃபர்ஸ்ட் செலவு என்ன பண்ணணும் அப்படின்னா சேமிப்பு பண்ணணும். அப்ப சேமிப்பு அப்படி பண்ணனோம்னா நமக்கு வறுமை வராது, ஏழ்மை நிலை வராது. நமக்கு பணம் வந்து அதை மதிச்சு நடக்கணும். இன்னைக்கு 1 ரூபானாலும் அந்த 1 ரூபாயை யாரோ எங்கேயோ ஒரு உழைப்பு, நம்மளுடைய உழைப்பு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. ஸோ இந்த உழைப்பின் மூலமாக தான் நாம எல்லாமே கிடைக்குது. சமுதாயத்துல நாம உழைக்கிற உழைப்பும் சரி, நமக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கமும் சரி, இறையாற்றல் கொடுக்கக்கூடியது. ஸோ இறையாற்றல்னாலதான் நம்ம மூச்சு விடுறோம், நம்ம உயிர் வாழ்றோம். இந்த இயக்கம் பிரபஞ்ச களத்திலையும் எல்லாமே இருக்கு. அப்போ இதே மாதிரிதான் நோய். அதே மாதிரி நோய் இழுத்து வச்சுக்கிறதுக்கு முன்னாடி நாமளா இப்ப நமக்கு ஒரு விழிப்புணர்வு வருது. அப்ப இதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யணும், நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் எப்படி இருக்கணும்? அப்போ அதுல ஒரு அளவு முறையோட இருக்கணும். சாப்பாட்டுல அளவு முறையும் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், சத்துள்ளதா சாப்பிடணும், சாத்வீக உணவா சாப்பிடணும். இப்ப இதுல ஒரு அளவு முறையை நாம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் நலத்துல நம்ம முழு கவனத்தோட நம்ம சர்வைவ் பண்ண முடியும். அப்போ ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினாதான் நம்ம வந்து மனசு சந்தோஷமா வச்சுக்க முடியும். மற்றவங்களுக்கு பரந்த மனசோட எந்த செலவையும் செய்ய முடியும். பொருளை சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன ஆகும்னா, எந்தெந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் ஆக்கிரமிப்பு, ஒரு இப்போ போட்டு அடைசலா வச்சுக்கிட்டு இருந்தா அந்த அடைசல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரபஞ்ச ஆற்றல் வராது, அங்கெல்லாம் அடப்படும். அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் நிறைய போட்டு எண்ணங்களை குவிச்சு குவிச்சு வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு புலன்கள் மூலமா பார்க்க நிறைய விஷயங்களை எண்ணங்களா குவிச்சு வச்சுக்கிறோம். இப்ப இந்த இதெல்லாம் நம்ம காலி பண்ணணும். இதெல்லாம் தான் உண்மையான சிக்கனம். அளவு முறைதான் சிக்கனம். ஸோ இது தேவை அப்படிங்கிறது தான் சிக்கனம். அந்த தேவையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது நம்ம பொருளை சேர்த்து வச்சுக்காம தேவையுள்ளதை மட்டும் வச்சுக்கிட்டு அதை மீதி எல்லாம் கிளியர் பண்ணிடணும். அப்ப இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம வீட்டுல தெய்வீகம் ஓங்கும். பிரபஞ்ச காந்த களம் வந்து நம்ம உடம்புலயும் நம்ம மனசுக்குள்ளேயும் ஓங்கணும் அப்படின்னா அது அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு என்னோட அந்தஸ்து என்ன, என் கௌரவம் என்ன, இப்ப நம்ம நிறைய பேசுறது அம்பானி அவங்க சன்னுடைய மேரேஜ். ஸோ அவங்களுக்கு பண வசதி இருக்கு, அவங்க செஞ்சாங்க. நம்ம எதையுமே வந்து கமெண்ட் அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணாம, ஸோ அந்த மாதிரி அதாவது எனக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தலைக்கணத்துல நாம எதுவுமே செய்யாம உள்ளதுல எல்லாருக்கும் நல்லது செய்யறோமா, அது ஆக்கப்பூர்வமானதாக இருக்கா, பிறருக்கு உதவி செய்யறோம், அந்த உதவி வந்து மற்றவங்களுக்கு பயன்படுதா, முழுமையாக அவங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி ஈகோல இல்லாம இருக்கிறதுல எப்படி வாழணும் அப்படின்னு கத்துக்கிட்டோம்னா அதுதான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி அலங்காரம் பண்ணணும். எந்த எந்த இடத்துல ஸ்பேஸை வந்து நாம ஆக்கிரமிப்பு பண்றோமோ அந்த இடத்துல எல்லாம் வந்து சிக்கனம் இருக்காது. ஸோ நம்ம இறையாற்றலையும் நம்ம ஜீவகாந்த ஆற்றலையும் செறிவையும் நமக்கு குவிச்சுக்கணும். நம்மளுடைய மனசை வந்து இறை சக்தியால ஜீவகாந்த செறிவால உயிரோட்டத்துக்கு நமக்கு ஜீவகாந்த செறிவு தேவை. அது எப்படி நமக்கு ஆக்கப்பூர்வமா செலவாகும் அப்படின்னா நல்லது சிந்திக்க சிந்திக்கதான், நல்ல எண்ணங்களுக்கு வலிமை கொடுக்கதான் அது நல்ல வழியில செலவாகும். இப்ப இந்த மாதிரி நமக்கு வீட்டை வந்து அழகா வச்சுக்கணும்ன்றதை விட தூய்மையா வச்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்ப நிம்மதி நம்ம கிட்ட தஞ்சம் அடையணும்னா சிக்கனத்திடம் நாம தஞ்சம் அடையணும். இதுதான் அளவு முறை அப்படிங்கிறது. சீர்திருத்தம் செய்ய பிறந்தவங்க அப்படின்னு யாருக்கு விதிச்சிருக்கோ அவங்க மட்டுமே அதை செய்ய முடியும். மனிதனின் மனதில் தைரியம், துணிச்சல், நேர்மறை எண்ணங்கள் கொண்ட மனம், தன்னம்பிக்கை மிகுந்து சீர்திருத்தம் செய்ய மனிதனின் விதி வந்து அனுமதிக்கணும். அதை அனுமதிக்கிறதுக்கு நாமளும், அதாவது நம்மளை இயக்கிறதே இறை சக்தி தான்.
அப்ப அந்த இறை சக்தி நம்மள டியூன் பண்ண நாமளும் அதுக்கு ஒத்திசைவா நாமளும் டியூன் ஆகிட்டே வரணும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான் அந்த துல்லிய சமதள சீர்மையும் கூட. அப்ப தீர்க்கமான சிந்தனைகள் மனதில் உதித்து அதை தரணியில் பதித்து சீர்திருத்த முயல்வது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா உலகில் தனதென்று ஏதும் இல்லை, நம்மளால உருவாக்குறது எதுவுமே இல்லை, உருவாக்கியதும் இல்லை, எல்லாமே அங்க பரம்பொருள் தான் அப்படின்னு டோட்டல் சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா, உலகில் தனதென்று ஏதுமில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போதுதான் பொதுநலம் நம்ம நாடறதுக்கு, சமுதாய நலத்தை நோக்கி நாம அடுத்த கட்டத்துக்கு நகருவோம். அப்பதான் மனசு ஊருக்கென்று தொண்டாற்றுவதற்கு மனசு வரும். இப்ப சீர்திருத்த விதைகளை நாம தெளிச்சுக்கிட்டே இருப்போம். முக்காலமும் உணரும் நேர்மை மகான்களுக்கும் பெரியோர்களுக்கும் உண்டு. நேற்றைய அனுபவம், தற்கால செயல் ஒழுக்கம்தான் நாளைய சீர்மையான விளைவுக்கு அடிகோலும் அப்படிங்கிறது தீர்க்கதரிசிகளுடைய வாக்கு. ஸோ நம்ம யார் ஒருவர் நேர்மை, உண்மை கடைபிடிக்கிறாங்களோ, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதுதான் தீர்க்கம் இருக்கும். அவங்க எண்ணத்துல உறுதியும் இருக்கும், தன்னலத்துடன் பொது நலமும் சார்ந்தே இருக்கும். அப்ப அவங்களுடைய எண்ணம், சொல், செயல்ல வலிமை எப்போதும் இருக்கும். பிறருக்கு நலம் நாடும் பயக்கும், அந்த நலம் பயக்கும் வகையில இருக்கும். இது நமக்கு இது தேவையானது இறையாற்றல் ஒரு விடம் நமக்கு கொடுக்குது. இப்போ ஒரு பொருள் நம்ம வாங்குறோம், மளிகை கடையில போய் நம்ம ஒரு பொருள் வாங்குறோம். ஆனா அது இன்னைக்கு நமக்கு தேவை இருக்கோ தேவை இல்லையோ அப்படியே வச்சிருந்து 1 மாசம் கழிச்சு தூக்கி வண்டு பிடிச்சு தூக்கி போடும்போது அதுல நமக்கு சிக்கனம் இருக்கா? இதுதான் நமக்கு தீர்க்க தரிசனம். நம்ம இது என்ன வாங்குறோமோ இது நம்ம பயன்படுத்துவோமா? இது நமக்கு தேவையா? இன்னைக்கு இது வேணுமா? இப்போ ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கணும், வாங்குறோம் அப்படின்னு நினைக்கணும்னா, அப்ப அந்த வண்டி வாங்குறதுக்கு உண்டான தகுதியும், பணமும், பொருள் வசதியும், இதுக்கு இப்ப மெயின்டெனன்ஸ் பண்றது, பெட்ரோல் போடுறதுக்கு, டீசல் போடுறதுக்கு, இதெல்லாம் அனைத்தையும், அனைத்து சூழ்நிலையும், ஒரு வண்டி அப்படின்னா அத்தனை சூழ்நிலையும் நம்ம A to Z, அந்த வண்டியை இயக்குறது முதல் கொண்டு மெயின்டெனன்ஸ் முதல் கொண்டு அத்தனையும் நாம யோசிக்கணும். அதே மாதிரிதான் ஒரு தனி மனிதனுக்குள்ள அத்தனை இயக்கங்களையும், அத்தனை இறையாற்றலுடைய அது கொடுக்கிற ஆற்றலையும் அறிவையும் நாம முழுமையா நம்மளோட சுத்தி உள்ள சூழ்நிலையும் நம்ம சரியாக சீரமைத்துக் கொள்கிறோமா? நம்ம அரை வயிறு உணவு, கால் வயிறு வெற்றிடமாகவும், கால் வயிறு தண்ணியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்பதான் அந்த உணவு ஜீரணிக்க முடியும். அப்ப அந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பிடணும். அதே மாதிரிதான் எல்லா விஷயமும். ஒருத்தவங்க கிட்ட நமக்கு தேவையில்லாம பேசுறத விட, என்ன தேவையோ அதை மட்டும் பேசிட்டு அத்தோட டிட்டாச் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ நிறைய இன்னைக்கு நோட்டிபிகேஷன்ஸ், நிறைய சாட்ஸ், அன்வான்டா நிறைய விஷயங்கள்ல நம்மளுடைய நேரம், நம்மளுடைய ஆற்றல் விரயமாகிக்கிட்டு இருக்கு. நிறைய பணம் இருக்குன்னு நிறைய தேவையில்லாததை கூட வாங்கி வாங்கி பொருளை சேர்த்துக்கிறது, தேவையில்லாததை வாங்கி வாங்கி வயிற்றை நிரப்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டை வாங்கி சாப்பிடுறது, இது எல்லாமே சிக்கனம் அப்படிங்கிறது இல்லாததும், அளவு முறை அப்படிங்கிறது இல்லாததும் தான். இது என்னன்னா நம்ம உடம்ப பத்தி நமக்கு ஒரு அலட்சியம். சரி, நம்ம என்ன சாப்பிட்டா என்ன, எப்படியும் நமக்கு மருந்து இருக்கு, மாத்திரை இருக்கு, இதை சாப்பிட்டா சரியாயிட போகுது அப்படின்ற ஒரு சின்ன அலட்சியம். இந்த உடம்புக்குள்ளதான் இறைவன் இருக்கிறாங்கன்னு நினைச்சா நம்ம வெளியில தேடுவோமா? இப்ப நமக்குள்ள தேடுறதுக்கு நம்ம அளவு முறையோட இருந்து நம்ம அறிவுத்திறனை ஆக்கப்பூர்வமாக செலவு பண்ணணும் அப்படின்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சீர்திருத்தம் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தம் மூன்றும் சிறப்பான செல்வ வளம். இதுதான் சிறப்பான செல்வ வளம் சொல்றாங்க. வாழ்வின் வளம் நல்கும், வாழ்க்கையில வளத்தை கொடுக்கக்கூடியதும் இதுதான். இப்ப விந்தை பல அடங்கியுள்ள இயற்கையை மனிதன் விழிப்புடனே ஆக்கமுறை கண்டு பயன் ஆக்க நிந்தையுள்ள குற்றங்கள், ஏழ்மை, அறியாமை, நில உலக மக்கள் வாழ்வில் நீக்கி, இத்தனையும் நீங்கிடும் இந்த சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் இருந்ததுன்னா. அப்ப உழைத்துண்டு அந்தமில்ல, அதாவது முடிவில்லாமல் இயற்கை வளம் அழகனைத்தும் மக்கள் ஆனந்தமாய் ரசித்து அமைதி வாழ்வு பெறலாம் அப்படிங்கிறதுதான். இதெல்லாம் தான் நம்ம தேவையில்லாம பணம் அதிகமா இருந்ததுன்னா மற்றவங்களுடைய வளத்தை நாம பறிச்சு வச்சிருக்கோம்னு அர்த்தம். நிறைய உணவுப் பொருள் வச்சு இது பண்றோம்னா மற்றவங்களுடைய பசியை நாம கவனிக்காம நாமளே சேர்த்து சேர்த்து வச்சிருக்கோம்னு அர்த்தம். இதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் தண்ணி நிறைய இருக்குன்னு மானாவாரியா தண்ணியை திறந்து விட்டுட்டு, இந்த பஞ்சபூதங்கள் தான் எல்லாமே, பஞ்சபூதங்கள் கோள்கள், இதை நாம அழகா அளவு முறையோட நம்ம பயன்படுத்துறோமா, மதிக்கிறோமா அப்படிங்கிறது தான். ஸோ இதை அளவு முறையோட நம்ம கொஞ்சம் ஆற்றல், நம்ம அறிவாற்றலை உபயோகிச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா
இன்னைக்கு ஒரு டம்ளர் தண்ணி நமக்கு கிடைக்குது, இதே மாதிரி எல்லாருக்குமே கிடைக்கணும். இன்னைக்கு ஒரு பிடி உணவு கிடைக்குது, இத மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும். இன்னைக்கு நமக்கு பணம் கிடைக்குது, இதே மாதிரி அதுதான் உலக சமத்துவம். அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்க, இங்கே இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிறதுதான். இதுதான் நாம சிக்கனம் அப்படிங்கறது பேர்ல நம்ம சீர்திருத்தம் தான் சிக்கனம். அளவு முறைதான் சீர்திருத்தம். சீர்திருத்தம் தான் நமக்கு பயிற்சியில அது எல்லாமே பேக்கேஜா நம்ம பயிற்சி செய்ய 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 இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இயல்பாக மாறுறதை நம்ம எல்லாருமே பார்க்க முடியும். அந்த விழிப்புணர்வு நமக்கு வர்றதையும் நம்ம கவனிக்க முடியும். ஸோ இந்த நிலையில நாம நிறைய மகரிஷி சிக்கனம் சிந்தனை சீர்திருத்தத்துக்கு பாடல்கள் நிறைய கொடுத்திருக்காங்க. இந்த பிரபஞ்ச பிரபஞ்ச நியதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை. காரணம் எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே ரீசைக்கிள் ஆகி தான் வருது. ஸோ எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை. காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஏற்றத்தாழ்வே அப்போ என்னுடைய இயக்கத்திற்கு காரணம். எதுவுமே பேலன்சிங்கா இல்லை. அப்ப பேலன்சிங்கா இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? எப்பவுமே இப்ப பேலன்ஸ்டு டயட் அப்படின்லாம் சொல்றாங்க. அதே மாதிரிதான் மகரிஷி பேலன்ஸ்டா கொடுத்திருக்கக்கூடியதுதான் இந்த முழுமை நல நல்வாழ்விற்கான யோகக்கலை, மனவளக்கலை. இன்பமும் துன்பமும் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. ஏன்னா நம்ம அத்தனை பதிவுகளை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். புண்ணிய பதிவும் வாங்கியிருக்கோம், பாவ பதிவும் வாங்கியிருக்கோம். இப்ப பாவப்பதிவுங்கிறது அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அது தானாகவே செல்லக்கூடியது. எப்படி தானா போகும்? நல்லதை போட போட தான் அல்லது தானாக வெளியேறும். அப்ப எல்லாமே இங்க ஆற்றல் பரிமாற்றம் தான். எல்லாமே எனர்ஜி தான் எல்லாமே. ஸோ வெறும் பிரச்சனை மட்டுமே தொடர்ந்து இருக்க முடியாது. ஏன்னா சூரியன் வந்தா சந்திரன் வருது, சந்திரன் வருதா சூரியன் வருது, காலை வந்தா இரவு இருக்கு, இரவு இருந்தா காலை இருக்கு. ஸோ வெளிச்சம் இருந்தா இருட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே மாறி 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 வருது. இப்ப பேலன்ஸ் பண்ணுது அது. அந்த பேலன்ஸ் இயற்கை சூழ்நிலையை நாம பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம மனசை பழக்கிக்கணும். ஸோ நம்ம நம்ம எதையும் நினைச்சு கலங்கக்கூடாது. எல்லாமே இறைவனோட திருவிளையாடல் நம்ம நினைச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி பழகிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் வாழ்க்கையை. எப்போதும் நம்ம இந்த பிறப்பு எடுத்திருக்கோம், இந்த வந்த வேலையை முடிக்கிறதுக்கு தான் நாம வந்திருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து இந்த பிறவியை முடிச்சு முக்தி நிலையை அடையறதுக்கு உண்டான கடமையை நம்ம கர்மயோக நெறியாக வாழ்க்கை நடத்தணும். அப்போ எனக்கு அதாவது நமக்கு துணையாக பல கோடி ஜீவராசிகள் இயற்கை உருவாக்கி இருக்கு. ஒரு அறிவு தாவரத்துல இருந்து ஆறறிவுக்கு முன்னாடி 5 அறிவு வரைக்கும் எல்லாமே ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு தொடர்பு இருக்கு. கோள்களுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கு, இயற்கைக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கு, சமுதாயத்துக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கு. ஸோ எல்லாமே ரிலேஷன்ஷிப்போட தான் இருக்கு. அவற்றோட அன்பால் இணைந்து அனுபவங்களை பெறுவதற்கு நாம பழகிக்கணும். அப்ப நமக்கு பின்னாடி மறைமுகமா இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்காங்க, நமக்குள்ள இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எப்பவுமே அந்த அந்த எண்ணத்தோட நாம இருக்கணும். எதுவுமே நம்ம கையில கிடையாது. எப்போதுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகிக்கணும். துன்பத்துல சிரிக்கிறதுக்கு பழகிக்கணும். எப்படி சிரிக்கும்? ஏன்னா துன்பம் அப்படிங்கிறது நாம ஏற்கனவே செஞ்சதுக்கு உண்டான விளைவுதான் துன்பம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப அந்த துன்பம் இப்போ ஒரு எலும்பு உடையிற ஸ்டேஜ்ல இருக்கு, உடையிற மாதிரி இருக்கு அப்படின்னா, அது இந்த மாதிரி புத்தூர் கட்டுல எல்லாம் சொல்லுவாங்க. அதை கரெக்டான பொசிஷன் வச்சு அதை கட்டு போடுவாங்க. அது மாதிரி நமக்கு பெயின் அப்படிங்கிறது கரெக்டான பொசிஷனுக்கு நம்மளுடைய அணு அடுக்கு சீரமைப்பை கடவுள் உருவாக்கி கொடுக்கும்போது அது கொஞ்சம் அந்த பெயின் நம்ம பேர் பண்ணி தான் ஆகும். அதுதான் அந்த துன்பம் அப்படிங்கிறது. அப்ப அதை பேர் பண்ணிக்கும் போது நமக்கு அந்த நேரம் பெயினா இருக்கும். ஏன்னா நம்ம செஞ்சது எப்பயோ நினைச்சது பேசினது செஞ்சது தான் நமக்கு இன்னைக்கு விளைவு துன்பமாக வருது அப்படிங்கிறதான். மகரிஷி அந்த துன்பமே என்ன சொல்லுவாங்க, இன்பமே அளவு முறை மீறும் போது துன்பமாக நமக்கு வரும் அப்படின்ட்டு. அதுதான் அது நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா யாருக்குமே நாம துன்பம் கொடுக்க மாட்டோம். யார் மனசையும் வருத்தப்பட வைக்க மாட்டோம். எல்லார் மனசுக்கும் இதமாக நம்மளை தேடி வராங்களா, நம்மளால அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும், இதுதான் நமக்கு ரொம்ப சீர்திருத்தம் அப்படிங்கிறது. அப்போதுதான் என்னால நம்மளால எந்த பிரச்சனையும் கொடுக்க முடியாது. மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை தான் இங்க இருக்கு. ஆனா அதை நாம
இங்க இது எல்லாருமே வாழ்றாங்களா அப்படின்னா அது இல்லை. ஆனா இருக்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியா மாத்தி அமைக்கிறதுக்கு உண்டான அறிவும் ஆற்றலும் எல்லாருக்கிட்டையும் வாய்ப்பும் வசதியும் இருக்கு. அதை நாம ஃபைன் டியூன் பண்ணிக்கணும், பாசிட்டிவா நினைக்கணும், அளவு முறையோட இருக்கணும், தேவைக்கு மட்டும் இது பண்ணணும். தேவையில்லாம கடனை வாங்கி இன்னொரு கடனை கொடுக்கறதோ, கடனை வாங்கி நம்ம ஒரு அதாவது நம்ம இப்ப இந்த சமுதாயம் சடங்கு, சாஸ்திரம், சம்பிரதாயம் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை கொண்டு இது இவங்க செஞ்சுதான் ஆகணும், இது ஒரு கட்டாயம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய திணிவு திணிவு திணிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. யாரையும் எந்த வகையிலும் யாரும் கஷ்டப்படுத்தாம அவங்களுக்கும் முடிஞ்ச உதவி செய்யணும். அவங்களால முடிஞ்சதை மட்டும் செய்யறதுக்கு நாமளும் அனுமதிச்சா போதும். இதுதான் இன்னைக்கு சிக்கனம், சீர்திருத்தம், சிந்தனை அப்படிங்கறத நம்ம இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம வாழ்க்கைய சிக்கனத்தோடையும் சீர்திருத்தத்தோடையும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நல்வாய்ப்பு அளித்த ஸ்கை நார்வே மனவளக்கலை மன்றத்திற்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.